Assalamualaikum my dear friends and families, welcome to Himays diary. இன்னைக்கு என்னோட லஞ்ச் மெனு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு லஞ்சில் என்னென்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் 65, எக் மசாலா ஃப்ரை, ரைத்தா எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் சிக்கன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டே வரேன். என்னென்ன பார்க்கலாம் வாங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 ஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 1, 2, 3 உங்கள் காரத்துக்கு ஏற்றது போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினா போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ப்ரௌன் ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எக்ஸஸ் ஆயில் ஏதாச்சும் இருந்தால் அது இழுத்துக்கும். இப்போ வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் எல்லா மசாலா உப்பு எல்லாம் போய் சேரட்டும். இப்போது தயிர் 2 டேபிள் ஸ்பூனும், லெமன் ஒரு ஃபுல் லெமன் எடுத்து அதோட ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிடுங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் ஓகே தான். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஊறினதும் நல்லா கழுவிட்டு இதில் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, அப்புறம் கரம் ஸ்பைசஸ், அதாவது லவங்கம், பட்டை, இலைச்சி, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். கீ 1 ஸ்பூன். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். அரிசி ஒரு 60% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தம்மில் தான் வைக்க போகிறோம். இப்போ தம்முக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான சட்டி வச்சுக்கலாம். இதில் ஆயில் ஒரு 2 ஸ்பூனும் கீயும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, சட்டி ஃபுல்லாகவே அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் ஆகிருக்கிற சிக்கன் இதில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். கொஞ்சம் கூட கேப் விடாமல் நல்லா சிக்கன் மசாலா எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு பேஸு. இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. சிக்கன் போய் செட்டில் ஆயிடுச்சு கீழே. இதுக்கு மேலே பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் மேரினேட் பண்ணுறப்போ கூட ஆட் பண்ணலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் ஒரு 60% வேகிற மாதிரி இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அடுத்தது இங்கே நான் பாஸ்மதி ரைஸ் உடச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம சிக்கனும் ஒரு 60 to 80% குக் ஆகிடுச்சு. அரிசியும் ஒரு 60 to 80% குக் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுமே தம்முக்கு தான் விட போகிறோம். இப்போ பாஸ்மதி ரைஸ் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ஃப்ரைட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கொஞ்சம் மிச்சம் எடுத்துருந்தேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கீ 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்புறம் ஃபுட் கலர், உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ அது போட்டுக்கலாம். நீங்கள் 1 கூட போடலாம், இல்லை 2 கூட போடலாம். 2 போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட் அண்ட் ஆரஞ்ச். இப்போ இது எல்லாமே போட்டு செட்டில் ஆனதும் இது க்ளோஸ் பண்ணி தம்க்கு விட போகிறோம். தம்க்கு விடுறப்போ இதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட்டான ஒரு பொருள் வச்சிடுங்க. இல்லை சோறு வடித்த தண்ணி இருந்தால் கூட இதுக்கு மேலே வைக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தம் ஆனதுக்கப்புறம்
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பிரியாணி செய்கிறதுக்கு பயப்படுறவங்க கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சோறு வந்து தனியாக வடித்து எடுத்துக்க போகிறோம். சிக்கனை வந்து தனியாக குக் பண்ணி ரெண்டுமே அப்புறமா தம்முக்கு விட போகிறோம். ஸோ இதில் வந்து அரிசி வந்து குலையாது, நல்லா உதிரி உதிரியாக வரும். சிக்கனும் வந்து வெந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணால் சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலாஸ் கூட குக் ஆனதால் நல்லா பார்க்கவே டெண்டராக இருக்குது. சிக்கனில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அரிசியும் நம்ம வந்து தனியாக குக் பண்ணுறப்போ அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் போட்டோம். ஸோ அரிசியும் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும், சிக்கனும் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்னா சூப்பரான மசாலேதார் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் மசாலேதார் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கூடவே ரைத்தா, அப்புறம் எக் மசாலா ஃப்ரை, அப்புறம் சிக்கன் 65 இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ரெசிபியோட வேறு என்னோடய லன்ச் மெனுவோட மீட் பண்ணுறேன். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ஹிமேஸ் டைரி. தேங்க்யூ.